கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை நீலகிரிக்கு விரைந்த தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை. கோவை மற்றும் நீலகிரிக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றுள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளதால் 7 மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தல். நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மழையை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பேரிடர் மேலாண்மை துறை உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் செய்யூரில் சுமார் 5 மணி நேரம் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. திருவண்ணாமலை நகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்ற மழை நீரால் மக்கள் கடும் பாதிப்பு. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. பகலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் வாட்டிய நிலையில் இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. ராகிங் தடுப்பு நடவடிக்கையை பின்பற்றாததால் 5 தமிழக பல்கலைக்கழகங்கள் உட்பட 89 உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC நோட்டீஸ். 30 நாட்களுக்குள் பதிலளிக்க உத்தரவு. ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம். ஆதார் அட்டை பெற்ற பயனர்கள் மட்டுமே தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 13ஆம் தேதி 385 சிறப்பு பேருந்துகளும் 14ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டம். கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை இன்று திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஈரோட்டில் இருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 11 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின். தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சி துரோகம் செய்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் உறுதி. தேர்தல் நெருங்கி வருவதால் முதலமைச்சர் மீண்டும் மனுக்களை பெறும் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி மூலம் மனுக்களை வாங்கி சாவியை தொலைத்து விட்டார் என்றும் அறிக்கை. நாள்தோறும் பல பெயர்களை சூட்டிய விளம்பர ஆட்சியை தான் அதிமுக நடத்தியதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி.
ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலேயே தன் பெயரை பதித்த பழனிசாமி விளம்பரம் பற்றியெல்லாம் பேசலாமா என்றும் கேள்வி. ஏபிஎஸ் தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் உறுதி. பாஜக கூட்டணிக்கு வரும் பெரிய கட்சி எது என இப்போதே சொல்ல முடியாது என்றும் பேட்டி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் 50 லட்சம் ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ். அண்ணா பல்கலை விவகாரத்தில் தன்னை தொடர்பு படுத்தி பேசியதற்காக முன்னாள் PRO நடராஜன் நடவடிக்கை. பாமகவில் தொடர்ந்து நிர்வாகிகளை அதிரடியாக நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வரும் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு. பாமகவின் சமூக நீதி பேரவையின் தலைவராக வழக்கறிஞர் பாலு தொடர்வார். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். திமுக கூட்டணியை சிதறடிக்கலாம் என்ற பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது என திருமாவளவன் திட்டவட்டம். வாய்க்கு வந்ததை பாஜகவினர் பேசுவதாகவும் விமர்சனம். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, கூட்டணி குறித்து அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தாவேகா தலைவர் விஜய் மீது கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல குழுவிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் புகார். கல்வி விருது நிகழ்ச்சியில் மாணவிகளை அனுமதியின்றி தொடுவது போன்ற செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியில் தான் உருவாக்கிய பிரச்சார பாடல்களை பயன்படுத்த முன்னாள் நிர்வாகி எதிர்ப்பு. கட்சியில் இருந்து விலகிய நிலையில் பாடல்களை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரி நெல்லை காவல் ஆணையரிடம் புகார் மனு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்திற்கான மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில் சேவை தொடங்கிய நிலையில் பயணிகள் கூட்டம் அதிகரிப்பு. விருதுநகர் மாவட்டம் வடகரையில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. விருதுநகர் வடகரை பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவு. வடகரை பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக ஆலையின் போர்மேன் மேற்பார்வையாளர் கைது. தலைமறைவான ஆலை உரிமையாளர் ராஜா சந்திரசேகருக்கு போலீசார் வலைவீச்சு. நாட்டையே உலுக்கிய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷியின் கொலை வழக்கு. கொலைக்கு திட்டமிட்டது முதல் உடலை வீசி எறிந்தது வரை அனைத்திலும் தனது பங்கு இருந்ததாக ராஜா ரகுவன்ஷியின் மனைவி சோனம் வாக்குமூலம். ராஜா ரகுவன்ஷி கொலை வழக்கில் கைதான நபரை இந்தூர் விமான நிலையத்தில் வைத்து கன்னத்தில் அறைந்த பயணி. மேகாலயா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக விமான நிலையம் அழைத்துச் சென்ற போது திடீரென வந்து அறைந்ததால் பரபரப்பு. ராஜா ரகுவன்ஷியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் ஷில்லாங் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். 5 பேருக்கும் 8 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு. அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 1200 BSF வீரர்களை அழைத்து வர அனுப்பப்பட்ட ரயில் பெட்டிகள் மோசமாக இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு ரயில் பெட்டிகளில் இருந்த ரேக் மாற்றப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம்.
ஆர்சிபி அணியை வாங்கப் போவதாக வெளியான தகவலுக்கு கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் திட்டவட்ட மறுப்பு. நான் ராயல் சேலஞ்ச் மதுவை கூட குடிக்க மாட்டேன், நான் எப்படி ஆர்சிபி அணியை வாங்குவேன் எனவும் கேள்வி. ஹைதராபாத்தில் பிரபல பாடகியின் பிறந்தநாள் விழாவில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட சம்பவம். போலீசாரின் சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பாடகி மங்கிலி மீது வழக்கு பதிவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிப்பு. குடியேற்றம் தொடர்பான ட்ரம்பின் கடும் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நாளுக்கு நாள் வலுக்கும் நிலையில் நடவடிக்கை. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்து வரும் போராட்டம் மற்ற நகரங்களுக்கும் பரவும் அபாயம். நியூயார்க், சிகாகோ, அட்லாண்டாவில் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவில் விசா காலம் முடிவடைந்து தங்கியிருந்ததாக டிக்டாக் பிரபலம் கபில் லேம் கைது. அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதாக கூறியதை தொடர்ந்து விடுவிப்பு. அமெரிக்காவின் நேவாக் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் கைவிலங்கிட்டு கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட விவகாரம். விசா இல்லாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்ததால் நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பி அனுப்பப்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். அமெரிக்கா, சீனா இடையே உறுதி செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம். சீனா அமெரிக்காவுக்கு காந்தங்கள், அரிதான தனிமங்களை வழங்கும் என்றும் சீன மாணவர்களுக்கான விசாக்களை அமெரிக்கா அனுமதிக்கும் என்றும் ட்ரம்ப் அறிவிப்பு. எலான் மஸ்கின் மன்னிப்பை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தகவல். ட்ரம்ப் குறித்த சில பதிவுகள் அளவு மீறி சென்று விட்டதாக எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் கருத்து. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 212 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா அணி ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 43 ரன்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும் தென்னாப்பிரிக்கா. உடல்நலக்குறைவால் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிய நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். உடல் மெலிந்து காணப்படும் புகைப்படங்களால் ரசிகர்கள் அதிர்ச்சி. பொறியியல் படிப்புகளுக்கு 3 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்திருந்தாலும் 50,000 பேர் கலந்தாய்வு கட்டணம் செலுத்தவில்லை என அறிவிப்பு. 2.5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளதாக பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு விளக்கம். சாதி, மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க 9 இடங்கள் தேர்வு. சார்ஜிங் நிலையம் அமைக்கும் பணிகள் 2 மாதங்களில் தொடங்கும் என அறிவிப்பு. கொடைக்கானல் பழனி மலை சாலையில் 150 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான கார். விபத்தில் சிக்கிய கார் மரம், பாறைகளில் மோதி நின்றதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வேன் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. மாணவியை பள்ளியில் விட அழைத்துச் சென்ற போது அத்துமீறல். சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான 13 பேரில் 6 பேருக்கு DNA பரிசோதனை வழக்கில் கைதான சிறுவர்களுக்கும் DNA பரிசோதனை செய்யப்பட்டதாக அறிவிப்பு. சென்னை மாதவரத்தில் கழிவுநீர் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் மண் சரிந்து விழுந்து விபத்து. மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சென்னையில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடும் வீடியோ இணையத்தில் பரவியதால் பரபரப்பு.
வாகன தடுப்புகளை கண்டதும் பைக்குகளை திருப்பிச் சென்ற நிலையில் வாகன எண்களை வைத்து போக்குவரத்து போலீசார் தீவிர விசாரணை. விருதுநகர் கல்வி மடை பகுதியில் கோயில் திருவிழாவில் உணவருந்திய 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. இரு கோஷ்டிகளாக பிரிந்து மோதிக்கொண்ட நிலையில் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் அருகே பள்ளி சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். பள்ளி சிறுவர்கள் 2 சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. இளைஞர் போக்சோவில் கைது. தைவானின் கிழக்கு கடற்கரையில் 6.4 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தலைநகர் தைபேவில் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த விரைவில் தடை விதிக்கப்படும் என அறிவிப்பு. பிரான்சின் கிழக்கு பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் நடந்த கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் வரும் 14ஆம் தேதி நடைபெற இருந்த டி இமானின் இசை நிகழ்ச்சி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. எதிர்பாராத காலநிலை காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு.